ஸோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஹனிமூன் ஃபேஸ். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வித ஸ்பிரிச்சுவல் ஸ்கேமுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஹனிமூன் ஃபேஸ் தான். இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்றது வந்து ஸ்கேம் கிடையாது. ஓகே, இந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்றது உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சமயத்தில் உங்களை ஏமாற்றி உங்களை வந்து மதிமயக்கி உங்களை வந்து ஸ்கேமுக்குள்ளே ஆளாக்குவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கட் அண்ட் கிளியராக என்ன நடக்கும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன நடந்தால் என்னன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கட் அண்ட் கிளியரான டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பேசுவோம். ஓகேவா? இந்த ஹனிமூன் ஃபேஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் உடம்புல சுரக்கக்கூடிய மேஜரான சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சாகணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து DMT, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கெமிக்கல். ஓகே, அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். இதை தவிர்த்துட்டு ஒரு 2 மேஜரான ஒரு கெமிக்கல் இருக்குது. ஓகே, டோபமைனும் ஆக்சிடாக்சினும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்லைனா காமத்தில் ஈடுபடும் போது இந்த டோபமைனும் ஆக்சிடாக்சினும் ஒரு விதமான போதையை தரும், ஒரு விதமான பீக் போதையை தரும். கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதோ ஒரு விதமான ட்ரக்காக இருக்கட்டும், இல்லை காமத்துக்கு அடிமையாகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோபமைன் அண்ட் ஆக்சிடாக்சினால தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இதே போதை நம்ம தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது சுரக்கும். ஓகே, இதே கெமிக்கல்ஸ் நம்ம தியானத்தில் இருக்கும் போது சுரக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும் போது என்ன ஆகுனா நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த விதமான மயக்கத்தில் வந்து இருப்போம். ஓகே, இந்த மயக்கம் தான் இந்த ஸ்கேமர்ஸ்க்கான டார்கெட். ஓகே, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் டே கிளாஸ்னு உள்ளே வந்து கூப்பிட்டுட்டு இங்கே பாருப்பா, நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இவ்வளோ பேருக்கு வந்து ஹீல் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய வந்து மகான், நான் வந்து ஒரு அகஸ்தியரோட மறுபிறவி, போகரோட மறுபிறவி, வள்ளலாரோட மறுபிறவி, நான் தான் கல்கி, நான் தான் வந்து எல்லாம் அப்படின்லாம் சொல்லி பிரமிக்க வைப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து தியானம் பண்ண சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க. மைண்டு எல்லாத்தையும் காம் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ ஒரு விதமான மெடிடேஷனை வந்து பண்ணு அப்படின்வாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இந்த டோபமைனும் ஆக்சிடாக்சினும் சுரக்கும். ஓகே, இந்த டோபமைன் ஆக்சிடாக்சினை உங்களை ஒரு போதை நிலைக்கு கொண்டு போகும், ஒரு ஆழ்ந்த ஒரு மயக்கத்துக்கு கொண்டு போகும். இந்த மயக்கத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன நினச்சிப்பீங்க, நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் ஒன் டே கிளாஸ்னு வந்திருக்கேன், இந்த சமயத்தில் அவர் எவ்வளோ பேசியிருக்காரு, ஸோ அவர் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த டோபமைன் ஆக்சிடாக்சின் உள்ளே சுரந்ததுன்னா ஒரு போதை நிலை வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த போதை நிலை தான் ஆன்ம தரிசனம், அந்த இறைவனை காண்றதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை நிலை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இவ்வளோ இன்பமாக இருக்குமா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது, இல்லை இந்த யோகம் பண்ணும்போது இவ்வளோ இன்பமாக இருக்குமா? இந்த இன்பத்துக்கு காரணம் யார்? அந்த குருன்னு சொல்லக்கூடிய போலி ஃப்ராடு. ஓகே, ஸோ இந்த போலி ஃப்ராடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த போதை வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து யோகத்தை வந்து கற்றுக்கோங்க, இதுக்கு நான் வந்து ஒரு 20,000 14,000 இல்லை 9,000 நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபீஸை வந்து வாங்கிட்டு உங்களை வந்து அடிமையாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களை ஒரு ATM மிஷின் மாதிரி பயன்படுத்துவாங்க. அதாவது பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா பௌர்ணமிக்குன்னு ஒரு கிளாஸ் ஒன்றுமே இருக்காது, நீங்கள் வீட்டில் உட்காந்து சாதாரணமாக எந்த வித செலவுமே இல்லாமல் பண்ணலாம். நார்மல் மெடிடேஷனை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஆனால் அதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ணுறவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீ என்கிட்ட கிளாஸுக்கு வரணும். ஏன்னா என்கிட்ட வந்தால் தான் நான் உங்களுக்கு வந்து அந்த க்யூர் பண்ணுவேன், ஹீல் பண்ணுவேன். 1 2 வாய்க்கு வரதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பௌர்ணமிக்கு ஒரு கிளாஸு, சிவராத்திரிக்கு ஒரு கிளாஸு, மகா சிவராத்திரிக்கு ஒரு கிளாஸு, மாத சிவராத்திரிக்கு ஒரு கிளாஸு. ஸோ இந்த மாதிரி வகை வகையாக விதவிதமாக ஒவ்வொன்றும் சும்மாலாம் கிடையாது. எந்தெந்த இந்த கேலண்டர் எடுத்துப்பாங்க, எடுத்து எதெல்லாம் ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஸ்பெஷல் டேவா, ஓகே இந்த கிளாஸை போடு, அதுக்கு ஒரு 4,000 வெய்ய. அடுத்த ஒரு ஸ்பெஷல் டேவா, ரொம்ப கம்மியாக இருக்கே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 12,000 வைப்போம். ஓகே, இது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம வந்து ஆளுங்களை நிறைய உள்ளே எடுக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு 500 வைப்போம். 500 வச்சுட்டு ஒரு 200 300 பேர் உள்ளே வரட்டும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் கிளாஸுக்கான ஃபீஸை வந்து சொல்லுவோம், ஒரு 14,000 வைப்போம். வச்சுட்டு வந்துட்டு அதில் ஒரு 10 பேர் வந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே. இதே வேலையை தான் கிட்டத்தட்ட எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, நீங்கள் இது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டாவது பண்ணுங்கடான்றேன். நீ இது வந்து ரொம்ப ஒரு உத்தமமான செயல், ஒரு சொசைட்டிக்கு வந்து ரொம்ப வந்து முன்னேற்ற மாதிரியான ஒரு செயல்னு சொல்லிட்டு பண்ணுறதை விட, இந்த மாதிரி கேவலமாக பிழைக்கிறத விட, அதுக்கு பதிலாக நீ சொல்லிடலாம், தம்பி எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, நான் இதை பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணுறேன், அதனால் நான் இது பிஸ்னஸுக்காக நான் அதை காசு வாங்குறேன், தயவு செஞ்சு சொல்லிட்டு அது பண்ணுங்கன்றேன். அதை விட்டு மக்களை
கேவலமாக ஏமாற்றிக்கிட்டு இது வந்து நான் வந்து ஒரு பெரிய மகான், எனக்கு அகஸ்தியர் தியானத்தில் வந்து கொடுத்துட்டாரு, இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணுறதை விட நேர்மையாக நான் பிஸ்னஸாக தான் பண்ணுறேன். ஓகேவா, இதை நான் ஏன்னா என்னோடய எஃபெக்ட் இவ்வளோ இருக்குது, என்னோடய டைம் இருக்குது, இதுக்காக நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேர்மையாவது பண்ணலாம். அது ஏமாத்துறது அலோவ் பண்ண முடியாது. உண்மையாக சொல்லித்தரவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃப்ராடு பசங்களுக்கு கிடையாது. இது வந்து உண்மையாக சொல்லித்தரவங்க சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நான் என்னோடய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறேன், என்னோடய டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேன், இதை நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, அதனால நான் இதை காசு வாங்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்கள். ஓகேவா, ஏமாத்துறவங்களுக்கு வந்து சித்தர்கள் தான் சொல்லணும், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் பேசிக்காக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்படி தான் ஏமாற்றுவாங்க. அந்த ஒன் டே கிளாஸ்னு உட்கார வச்சு உள்ளே சொரக்க விட்டு டோபமைனும் ஆக்சிடோக்சினுக்கும் நீங்கள் வந்து அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த போதை உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற நிலைமைக்கு போயிடுவீங்க. அவங்களும் வந்து இதான் சாக்குன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் அப்படி காசு மொத்தத்தையும் சுரண்டிட்டு உங்களுக்கு அந்த போதை தெளிகிற ஒரு ஸ்டேட் வரும்போது நீங்கள் போய் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். நான் இவ்வளோ நாள் இதை தான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது, எதனால அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த சமயத்தில் உன்னோட கர்மவினை சரியில்லை, உன்னோட விதி சரியில்லை, உன்னோட உடம்பு வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டி விட்ருவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போய் ஓரமாக உட்காந்துருவாங்க. இதில் கொஞ்சம் கட்ஸ் இருக்கிறவங்க வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்பாங்க. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த போதை நிலைக்கான காரணம் வெளியே இருக்கிற ஒருத்தர் கிடையாது. இது வந்து உங்கள் தலையில் இருக்கக்கூடிய டோபமைன் ஆக்சிடாக்சின் பண்ணக்கூடிய வேலை தான். நீங்கள் வந்து ஒரு பிணைப்பை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இவர் என்கிட்ட பேசுகிறாரு, அதனால் நான் வந்து ஒரு மாதிரி அவர் கூட டெடிக்கேட்டடாக இருக்கேன், நான் வந்து அவர் பின்பற்றுறேன். இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான காரணம் இந்த டோபமைன் ஆக்சிடாக்சின் தான். ஓகேவா, இந்த டோபமைனும் ஆக்சிடாக்சினும் சுரக்கலைன்னா போடா வேணுன்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ரியாலிட்டி இவ்வளோ தான். சரி, இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் மனைவி தான் ராணி, அந்த கணவன் தான் வந்து ராஜா. நான் தான் ராஜா, நீ தான் ராணி, வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எது வரைக்கும்னா ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். அந்த 1.5 வருஷம் வரைக்குமே அந்த டோபமைன் ஆக்சிடாக்சினோட அந்த கட்டுப்பாட்டில் தான் அவங்க 2 பேருமே இருப்பாங்க. அதனால் வெளியே இருந்து யார் என்னத்தை சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. தூக்கி குப்பையில் போடு, நான் தான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, ஒரு 1.5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த போதை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் வாழ்க்கைனா என்னன்றதே அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துலேயும் அந்த டோபமைன் ஆக்சிடாக்சின் இருக்கிற அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு யார் எவ்வளோ எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி கொடுத்தாலும் இவங்க அதை துளி கூட கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க போதையில் அடிமையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டோபமைன் ஆக்சிடாக்சினில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே சுரக்கத்தை சொல்கிறேன். இது வந்து நம்ம மெடிடேஷன் மூலமாக இந்த போதையை கொண்டு வர்றதால இது வந்து உடலை பாதுகாக்கக்கூடியது. ஆனால் வெளியே இருந்து வரக்கூடியது எல்லாமே உடம்பை கெடுக்கக்கூடியது. அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ராடு பசங்க, போலிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ், அந்த ஹனிமூன் ஃபேஸை யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் சாக்குன்னு உங்ககிட்ட இருக்க அத்தனையும் சுரண்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆகா, ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃப்ராடுங்கிட்ட போய் ஏமாறாதீங்க. இல்லை நான் பணத்தை கொடுத்து தான் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் தயவு செஞ்சு ஜென்யூனாக யாராவது இருந்தாங்கன்னா தேடி போங்க. ஓகேவா, எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜென்யூன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, துடிப்பு, மூச்சு காற்று. ஓகே, இதை பற்றி யாருக்கு வந்து முழுமையாக தெரியுதோ அவங்ககிட்ட கிளாஸுக்கு போங்க. துடிப்பே இல்லை, அது இல்யூஷன் அப்படின்னு ஏதாவது பைத்தியம் பேசுது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கேருந்து ஓடி போயிடுங்க. எதாவது சொல்லிட்டு என்ன பைத்தியம், அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் இந்த நாடி பிடிச்சி பார்க்குறவங்க, சித்த மருத்துவர்லாம் போனீங்கன்னா அவங்க தாராளமாக சொல்லுவாங்க இந்த துடிப்புன்றது வந்து உடம்புல எந்த லெவலுக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஒரு பைத்தியம் வந்து இல்யூஷன் அப்படின்னா லைக் சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? அதை நம்பி ஏதாவது ஒரு கூட்டம் போயிட்டுனா அந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? குருட்டும் குருட்டாடம் ஆடி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்றது வந்து முடியறதுக்கு வந்து அது ஆளை பொறுத்து மாறுபடும். ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தது. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து 4-5 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது இப்போ தான் முடியும் அப்போ தான் முடியும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்றது வந்து முடிகிற அந்த டைமை வந்து சொல்ல முடியும். சரி, இந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிகிறது நம்ம எப்போ தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே அமைதியாக தான் இருக்குது, நான் ரொம்ப சாந்தமாக தான் இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், மனிதர்கள், என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எதுவும் பெருசாக மாறின மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து ஷார்ப்பாக அடிக்கும். அதுதான்
இந்த ஹனிமூன் ஃபேஸ் முடியறதுக்கான அறிகுறிகள். ஓகே, ஸோ இந்த அறிகுறியை வச்சு தான் அந்த உள்ளுக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த டோபமைனும் ஆக்சிடாக்சினோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மாத்திரை எடுக்கிறீங்க, ஓகே, ஒரு ஹெவி டோஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹெவி டோஸை நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு 2-3 மாதம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதம் அது எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதுக்கு மேலே ஹெவி டோஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த போதையும் அப்படி தான். எப்போவுமே டோபமைனும் ஆக்சிடாக்சின்ஸ் உள்ள சுரந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் வரும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு பழகிடும். ஸோ பழகினதுக்கப்புறம் அது ஒரு போதையாகவே உங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் தான் இந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்றது முடியும். அதுக்கப்புறமா தான் உண்மையான ஆன்மீகம் என்னன்றதை தேடி நீங்கள் உள்ளே இறங்கி செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கீழே வந்து கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கோம், யாருக்கு வேணுமோ வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய்.